மாண்புமிகு உறுப்பினர் மூபேக்கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கம் நகரத்திலே நீதிமன்ற வளாகம் நகரத்தின் ஒட்டி புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற கிளை சிறைச்சாலை செங்கம் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. அது போக்குவரத்து நெரிசலாகவும் பழமையாக கட்டிடமாக இருப்பதால் அந்த ஏற்கனவே புதிதாக கட்டப்பட்ட நீதிமன்ற வளாகத்திலே நவீன வசதியோடு அந்த கிளை சிறைச்சாலை அமைத்தர அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் நீதிமன்றத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே சிறையிலே ரிமாண்ட் செய்யக்கூடிய குற்றவாளிகளுடைய எண்ணிக்கைக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு பக்கத்திலேயே கிளை சிறைகள் தேவைப்பட்டன. ஆனால் இன்றைய தினம் வீடியோ கான்பரன்சிங் போன்ற முறைகளிலே இன்றைக்கு ரிமாண்ட் செய்யப்படுகிற குற்றவாளிகள், அதே போல வழக்குக்காக ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகள் எல்லாம் காணொலி காட்சிகள் மூலமாகவே இன்றைக்கு ஆஜர்படுத்தப்படுகின்றன. எனவே அதனாலே அரசுக்கு செலவு மிகவும் குறைவாகவே ஆகிறது. ஒரு குற்றம் செய்யப்பட்டவர் என்று கருதப்படுகின்றவரை ஒரு கிளை சிறையிலே இருந்து ஒரு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு குறைந்தபட்சம் 4 காவலரும் ஒரு வேன் தேவை. எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் சிறைச்சாலைகள் அதிகமாக கொண்டு வருவதை விட இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைகளிலே அதிகமான வசதிகளை கொண்டு வந்து அங்கு அதிக எண்ணிக்கையிலே சிறைவாசிகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த சிறையிலே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு குற்றங்களை குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் குற்றம் செய்யப்பட்டவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க வீடியோ கான்பரன்ஸில் நாங்கள் ஆஜர்படுத்தி விடுகிறோம். எனவே புதிய நவீன கிளை சிறைகள் தேவையில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் புவனேரி வட்டம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த வட்ட தலைவரான புவனகிரியில் தேவையின் அடிப்படையில் புதிய கிளைச்சாலை அமைத்து தர அரசு முன்வருமா என தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது எந்த புதிய கிளை சிறையும் அமைக்கின்ற கருத்து அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் க. அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். கடந்த 2021-22 ஆண்டின் இந்த துறை மானிய கோரிக்கையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பயன்பாட்டில் இல்லாத பட்டுக்கோட்டை கிளை சிறைச்சாலை இடத்தை விரிவாக்கம் செய்வதற்கு இடம் இல்லாமல் நெருக்கடியில் அருகாமையில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அன்றைக்கு அமைச்சர் அவர்களும் பரிசீலிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் துறையினுடைய ஒப்புதல் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அந்த கிளை சிறைச்சாலை நிரந்தரமாக மூடப்படுவதாகவும் அந்த இடத்தை வருவாய்த்துறைக்கு தர இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவே மீண்டும் மறு பரிசீலனை செய்து அந்த இடத்தை நெருக்கடியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா என தங்கள் மூலம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இடத்திலே தற்பொழுது பழுதுபார்க்கும் பணிகள் மட்டுமே நடைபெற்று வந்தன. இப்பொழுது அந்த சிறை இன்றைக்கு மருத்துவமனைக்கு வேண்டும் என்று நம்முடைய உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். வருவாய்த்துறை தான் அவற்றை எல்லாம் ஒப்பீடு செய்ய வேண்டும். எனவே நாங்கள் அதை வருவாய்த்துறைக்கு ஒதுக்கி விடுகிறோம். அங்கிருந்து அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே எந்த தடையும் கிடையாது.